ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் அடுத்த ஈரடி கப்லெட். ஸ்ரீத ஸ்ரீஷ ஸ்ரீநிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீவிபாவனக ஸ்ரீதர ஸ்ரீகரஸ்ரேய ஸ்ரீமான் லோக்கத்ரயாஸ்ரய என்பதாகும். இதிலே வருகின்ற முதல் திருநாமம் ஸ்ரீதக. ஸ்ரீ தக ஸ்ரீ அல்லது செல்வத்தை, செல்வங்களை தருபவர். குறிப்பாக தன்னுடைய பக்தர்களுக்கு சௌகரியமாக உயிர் வாழ்ந்திருப்பதற்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் பகவான் அளிக்கின்றார். அப்படிப்பட்ட ஓர் உறுதிமொழியையும் அவர் கொடுத்திருக்கின்றார். அனன்யாச்சிந்தயந்தோமாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம் என்பது பகவானின் திருவாக்கு. அதாவது, என்னை தவிர வேறு எந்த சிந்தனையுமே இல்லாமல் என்னுடைய பக்தர்களாக யார் என்னை உபாசிக்கின்றார்களோ, வழிபடுகின்றார்களோ, என்னிடம் பக்தி கொண்டிருக்கின்றார்களோ, அவர்களுடைய நித்தியப்படி வாழ்க்கைக்கு, தினசரி வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் நானே வழங்குகின்றேன் மற்றும் அவற்றையெல்லாம் காப்பாற்றுகின்றேன் என்பது இதன் பொருள். ஏனென்றால் அப்படிப்பட்ட பக்தர்கள் பணத்திற்காக வேலை செய்து, உழைத்து, வியாபாரம் செய்து, பணம் சம்பாதித்து அதன் மூலம் தங்களுடைய உடலை தாங்களே காப்பாற்றி கொள்ள முடியாத நிலைமையிலே இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பக்தி அவர்களுடையது. அதனால் அவர்களுடைய யோகக்ஷேமத்துக்கான, அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான யோகக்ஷேமத்தை எல்லாம் பகவானை தந்து அருள்கின்றார். இங்கே பகவான் சொல்லியிருப்பது என்னவோ, அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான, அதாவது உணவு, உடை, இருப்பிடம் என்பனவற்றைத்தான் அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் சில சந்தர்ப்பங்களிலே சில பக்தர்களுக்கு வாரி வழங்குகின்றார். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் நண்பராகிய சுதாமாவின் விஷயத்திலே இதை பார்க்கின்றோம். அவருக்கு வேண்டியதாக இருந்தது என்னவோ, அன்றாட வாழ்க்கை குறைவில்லாமல் செல்ல வேண்டும் என்பதுதான். பரம தரித்திரராக, பரம ஏழையாக இருந்தார். அப்படிப்பட்ட நிலைமையிலே இருந்து மீண்டால் போதும், அதிலிருந்து விடுபட்டால் போதும் என்கின்ற மனநிலையிலே தான் அவர் இருந்தார். ஆனால் கிருஷ்ண பகவானோ அவருக்கு எல்லா செல்வங்களையும் வாரி வழங்கினார். இதைப் போலவே பல பக்தர்களின் விஷயங்களிலே கூட பார்க்கின்றோம். பண்டரிநாதனாகிய பாண்டுரங்கனின் பக்தர்களுக்கு பகவான் வாரி வழங்கியிருக்கின்றார். அவர்கள் இக்கட்டான சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுதெல்லாம் அவர் அந்த சூழ்நிலைகளில் இருந்தெல்லாம் அவர்களை நன்கு காப்பாற்றி அருளியிருக்கின்றார். இதனால் எல்லாம் அவர் ஸ்ரீதக, செல்வத்தை அளிப்பவர் என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் ஸ்ரீதாய நமக. பகவானுடைய அடுத்த திருநாமம் ஸ்ரீசக. ஸ்ரீ ஈசக. ஸ்ரீ ஆகிய ஸ்ரீதேவிக்கு, மகாலட்சுமிக்கு அவர்தான் ஈசர், அவர்தான் தலைவர், பர்த்தா. அதனால் அவர் ஸ்ரீசக. ஓம் ஸ்ரீஷாய நமக. ஸ்ரீநிவாசக. ஸ்ரீநிவாசக. இந்த இடத்திலே ஸ்ரீ என்கின்ற சொல்லுக்கு ஸ்ரீமான்கள் என்று பொருள் கொள்ளப்படுகின்றது. அப்படி ஸ்ரீமான்களின் இடையிலே அவர் வசிக்கின்றார். அவர்களிடையே நித்தியவாசம் செய்கின்றார். இந்த இடத்திலே ஸ்ரீமான்கள் என்று சொல்லும் பொழுது நிறைய செல்வங்களை உடையவர்கள், அதாவது பொதுவான உலக சம்பத்துக்களை ஏராளமாக உடையவர்கள் என்று பொருள் கொண்டு விடக்கூடாது. இந்த இடத்திலே குறிப்பிடப்படுகின்ற குணங்கள் அல்லது செல்வங்கள் என்னவென்றால், பக்தி, ஞானம், விவேகம், வைராக்கியம் முதலிய ஆத்ம சம்பத்துக்கள். சாதாரணமான உலக சம்பத்துக்கள் இல்லை. அப்படிப்பட்ட சிறந்த பக்திமான்களிடமும் ஞானிகளிடமும் யோகிகளிடமும் அவர் நித்தியவாசம் செய்கின்றார். அதனால் அவர் ஸ்ரீநிவாச என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். இந்த விஷயத்திலே ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அருளி செய்திருப்பது நினைவுக்கு வருகின்றது. சாட்சாத் ஸ்ரீ மகாலட்சுமியையே தனக்கு பக்தியோடு பணிவிடை செய்பவராக கொண்டிருக்கின்ற ஸ்ரீ மகாவிஷ்ணு, எல்லா செல்வங்களுக்கும் அதிபதியாகிய ஸ்ரீ மகாலட்சுமியையே அப்படி கொண்டிருக்கின்ற பகவானுக்கு நம்முடைய உலக சம்பத்துக்கள் எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. நிறைய பணம் செலவழித்து பகவானுக்கு விதம் விதமாக தங்க ஆபரணங்களை செய்து போடுவதன் மூலம் எதையும் சாதித்து விட முடியாது. ஏனென்றால் அவற்றையெல்லாம் அவர் லட்சியம் செய்வதே இல்லை. பக்தி, ஞானம் போன்ற ஆத்ம சம்பத்துக்களையே அவர் பெரிதும் சிலாகிக்கின்றார் என்று எடுத்து கூறியிருக்கின்றார் ஸ்ரீ பரமஹம்சர். அப்படிப்பட்ட உயர்ந்த சம்பத்துக்களை கொண்ட ஸ்ரீமான்கள் இடையே எப்பொழுதும் வசிக்கின்ற ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் ஸ்ரீநிவாசாய நமக. அடுத்த திருநாமம் ஸ்ரீநிதிஹி. பகவானிடத்திலேயே எல்லா செல்வங்களும் நிறைந்திருக்கின்றன. எல்லா உலகங்களுமே அவருடையனதான். பகவானிடத்திலே ஆத்மசக்தி
பூரணமாக நிலை பெற்றிருக்கின்றது. நிறை ஞானம் கொண்டவராக பகவான் விளங்குகின்றார். இப்படிப்பட்ட எல்லா விதமான செல்வங்களையும் அவர் கொண்டிருக்கின்றார். அதனால் அவர் ஸ்ரீநிதி. ஓம் ஸ்ரீநிதையே நமக. பகவானின் அடுத்த திருநாமம் ஸ்ரீ விபாவனக. ஸ்ரீ விபாவனக செல்வத்தை பிரித்து கொடுப்பவர், பகுத்து கொடுப்பவர் என்பது இதன் பொருள். எல்லா உலகங்களிலும் இருக்கின்ற எல்லோருக்குமே அவர்தான் செல்வங்களை எல்லாம் பகிர்ந்து அளிக்கின்றார். எப்படி பகிர்கின்றார் என்றால், அவரவர்கள் செய்த முன் கர்ம வினைக்கு ஏற்ப செயல் புரிகின்றவருடைய முன்வினைகள், இப்பொழுது புரிகின்ற வினைகள், இவை எல்லாவற்றையுமே கருத்திலே கொண்டு அவரவர்களுக்கு தக்கபடி பகவான் செல்வங்களை பிரித்து கொடுக்கின்றார். அதனால் அவர் ஸ்ரீ விபாவனக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். அவரவர்களுக்குரிய கர்ம வினைகளின்படி பகவான் செல்வங்களை கொடுக்கின்றார் என்ற போதிலும் அது ஒரு பொதுவான உண்மைதான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை பகவானை கட்டுப்படுத்தாது. அதாவது வினைகளுக்கு தக்கவாறுதான் எல்லா உயிர்களுக்கும் அவர் செல்வங்களை அளிக்க வேண்டும் என்று அவர் யாரும் கட்டுப்படுத்திவிட முடியாது. எல்லா தீவினைகளையும் தாண்டி தன்னுடைய கருணையினாலேயே உயிர்களுக்கு எல்லா செல்வங்களையும் அளிக்க வல்லவர் பகவான். அதற்கு உரிய முழு சுதந்திரமும் சக்தியும் அவருக்கு உண்டு. எனவே கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு மட்டுமே அவர் பகிர்ந்து அளிக்கின்றார் என்று கூறிவிட முடியாது. ஓம் ஸ்ரீ விபாவனாய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.